சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கைரேகை சாஸ்திரத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. கைரேகை சாஸ்திரம் அப்படிங்கிறது ஏதோ சும்மா பொழுதுபோக்கு கிடையாதுங்க. இது நம்ம உள்ளங்கையில் இருக்கக்கூடிய கோடுகள், மேடுகள், சின்னங்களை வச்சு ஒருத்தரோட குணம், எதிர்காலம், அதிர்ஷ்டத்தை கணிக்கக்கூடிய ஒரு பழங்கால கலை மற்றும் அறிவியல். நம்ம உள்ளங்கை அப்படிங்கிறது வெறும் சதைப்பகுதி மட்டும் இல்லை, நம்ம மூளையோட நரம்புகளோடும் நம்ம மனசுல ஓடுற எண்ண அலைகளோடும் இது நேரடியா லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், நம்மளோட எண்ணங்கள், ஆன்மீக பலம் எல்லாமே நம்ம கைரேகையில தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த வீடியோல ஒருத்தரோட கையில இருக்கக்கூடிய சில விசேஷமான அடையாளங்கள் அவங்களோட பண வரவோடும் மகாலட்சுமியோட அதிர்ஷ்டத்தோடும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா பார்க்க போறோங்க. நம்ம கையில நிறைய விதமான ரேகைகள், முக்கோண வடிவங்கள் எல்லாமே இருக்கலாம். ஆனா இந்த விசேஷ தன திரிகோணம் அப்படிங்கிறது 3 முக்கியமான ரேகைகள் ஒன்னா சேர்ந்தாதான் ஏற்படும். முதலாவதாக புத்தி ரேகை. இது பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவுல ஆரம்பிச்சு உள்ளங்கையோட குறுக்கால போற ஒரு கோடு. இது நம்ம புத்திசாலித்தனம், தெளிவா முடிவெடுக்கக்கூடிய திறமையை காட்டும். அடுத்ததாக விதிரேகை. இது மணிக்கட்டில் ஆரம்பிச்சு உள்ளங்கையோட நடுப்பகுதி வழியா நடுவிரலை பார்த்து நேரா மேலே போறக்கூடிய ஒரு கோடு. இது நம்மளோட வாழ்க்கை, தொழில், லக்கு எல்லாத்தையுமே குறிக்குங்க. அடுத்ததாக இருதய ரேகை. உள்ளங்கையோட கீழ்ப்பகுதியிலிருந்து ஆரம்பிச்சு சுண்டு விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு கோடு. இது நம்ம பிஸ்னஸ் மைண்டு, பேச்சு திறமையை குறிக்கும். இந்த 3 கோடுகளும் உள்ளங்கையோட நடுவுல ஒன்னா சந்திச்சு எந்த இடத்துலையுமே ஓட்டையோ ஒரு கேப்போ இல்லாம ஒரு கச்சிதமான மூடிய முக்கோண வடிவத்தை உருவாக்கணும். இந்த முக்கோண வடிவம் அப்படிங்கிறது ஒரு பணப்பெட்டி அல்லது சேமிப்பு கிடங்கு மாதிரிங்க. எவ்வளவுதான் லட்சமா சம்பாதிச்சாலும் சில பேருக்கு கைக்கு வர பணம் வந்த வேகத்திலேயே செலவாயிடும், கடன் ஆயிடும். ஆனா இந்த முக்கோண வடிவம் நல்லா மூடி இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் குறைஞ்சு பணம் கையில நல்லா தங்க ஆரம்பிக்கும். இவங்க ஏதாச்சும் பிஸ்னஸ்லயோ, நிலத்திலையோ, தங்கத்திலையோ இல்லை ஷேர் மார்க்கெட்லயோ இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பணம் இவங்களுக்கு பல மடங்கு லாபமா இரட்டிப்பா திரும்ப வரக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ரேகை அமைப்பு இருக்கவங்க ரொம்ப ஏழை குடும்பத்துல பிறந்திருந்தா கூட அவங்களோட சுய புத்தியாலையும் விடாமுயற்சியாலையும் வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல கண்டிப்பா பெரிய லெவல்ல கோடீஸ்வரர் ஆவாங்க. நம்ம உள்ளங்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரலோட அடிப்பகுதியும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட ஆதிக்கத்தை குறிக்கக்கூடிய மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம ஆள்காட்டி விரலுக்கு கரெக்டா கீழே இருக்கக்கூடிய சதைப்பற்றான பகுதி பேரு தான் குருமேடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடம் தட்டையா இல்லாம நல்ல உப்பலா, மேடா, சாஃப்டா, ஒரு ஹெல்தியான இளஞ்சிவப்பு நிறத்துல இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே விசேஷங்க. ஜோதிடத்துல குரு பகவான் அப்படிங்கிறவரு பணத்துக்கும் நல்ல புத்திக்கும் அதிபதி. இந்த மேடு யாருக்கு ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கோ அவங்களுக்கு பிறவிலேயே தெய்வத்தோட அனுகிரகம் முழுமையா இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. இவங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி அங்க இவங்களுக்கு தேவையான பணப்புழக்கம் தங்கு தடையின்றி கிடைக்கும். பொருளாதார ரீதியாக இவங்க எப்பவுமே பெரிய வீழ்ச்சிகளை சந்திக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஆபத்தோ கஷ்டமோ வந்தா கூட இவங்களோட ஆன்மீக பலமும் இறை அருளும் இவங்களை காப்பாத்தி கொண்டு வந்துடும். பொதுவா கைரேகை விதிகளோட படி கையின் மற்ற இடங்கள்ல ஒரு பெருக்கல் கூறி இருந்தா அது தடைகளையும் கஷ்டங்களையும் குறிக்கும். ஆனா குருமேட்ல அந்த பெருக்கல் கூறி இருந்துச்சு அப்படின்னா அது மகாபாகியங்க. குருமேட்ல தெளிவா பெருக்கல் கூறி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப அன்பான, வசதியான, நல்ல குணமான வாழ்க்கை துணை அமைவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களோட லக்கு பல மடங்கு உயருங்க. சமுதாயத்துல இவங்களுக்குன்னு தனி அந்தஸ்து இருக்கும். 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல பேரும் புகழும் இவங்களை தேடி வரும். மக்கள் இவங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. அதே குருமேட்ல சதுர வடிவத்துல ரேகை இருந்தாலும் அது ரொம்ப விசேஷமானதுங்க. கைரேகை சாஸ்திரத்துல சதுரம் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. இவங்களுக்கு தொழிலோ இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலோ ஏதாச்சும் பெரிய நஷ்டமோ, எதிர்ப்புகளோ இல்ல அவமானங்களோ வர இருந்துச்சு அப்படின்னா இந்த சதுர குறி அப்படிங்கிறது அதை தடுத்து நிறுத்தி இவங்களை காப்பாத்துங்க. கவர்மெண்ட்லயோ இல்ல பெரிய பிரைவேட் கம்பெனிகள்லயோ மிக உயர்ந்த தலைமை பதவிகளை வைக்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இவங்க ஒரு நல்ல தலைவரா மாறுவாங்க. நம்ம கைகள்ல இந்த குறிகள் இருக்கிறது மட்டும் பத்தாதுங்க, அது எப்படி இருக்குன்னு ரொம்ப டீட்டெயிலா பார்க்கணும். இந்த தன திரிகோணத்தை உருவாக்குற புத்தி ரேகையோ, விதி ரேகையோ இல்ல இருதய ரேகையோ இடையில உடைந்திருக்க கூடாதுங்க. தன திரிகோணத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல சின்ன கேப் இருந்தா கூட அது ஓட்டைப்பானை மாதிரி ஆயிடும். பணம் வரும், ஆனா வந்த வேகத்துல செலவாயிடும். தன திரிகோணத்துக்கு உள்ளேயோ இல்ல குருமேட்டின் மீதோ
தேவையில்லாத கருப்பு புள்ளிகளோ இல்ல ரேகைகளை வெட்டக்கூடிய குறுக்கு கோடுகளோ இருக்கக்கூடாதுங்க. இவை இருந்துச்சு அப்படின்னா அந்த அதிர்ஷ்டத்தோட வேகத்தை குறைச்சி வாழ்க்கையில போராட்டங்களை அதிகமாக்கும். ரேகைகள் எவ்வளவு தெளிவாக அதே சமயம் அழகாக இருக்கோ அவ்வளவு தூரம் பலன்கள் 100% நடக்குங்க. கைரேகை பார்க்கும்போது பல பேருக்கு எழக்கூடிய ஒரு பொதுவான சந்தேகம் என்ன அப்படின்னா எந்த கையை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு சில தெளிவான ரூல்ஸ் இருக்குங்க. நீங்கள் உங்களோட அன்றாட வேலைகளை செய்ய எந்த கையை பயன்படுத்துகிறீங்களோ, வலது கை பழக்கம்னா வலது கை, இடது கை பழக்கம் உடையவங்க அப்படின்னா இடது கையை பயன்படுத்தலாம். அந்த கையை தான் பார்க்கணும். ஏன்னா அதை தான் நம்மளோட தற்போதைய வாழ்க்கை, நம்ம சுய முயற்சி, உழைப்பு மற்றும் எதிர்காலத்தை காட்டக்கூடிய கை. நம்ம பிறக்கும் போது கொண்டு வந்த அதிர்ஷ்டம், அதாவது கர்மா, நம்ம பெற்றோர்களிடம் இருந்து வந்த திறமைகள், நம்ம மனசுல இருக்கக்கூடிய உள்ளார்ந்த எண்ணங்களை காட்டும். தற்காலத்தில் பெண்களும் ஆண்களுக்கு நிகராக சம்பாதித்து சுய தொழில்கள் செய்கிறதுனால யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களோட வேலை செய்யக்கூடிய கையை பார்ப்பதே மிகச்சரியான கணிப்பாக இருக்குங்க. பலர் நினைப்பது போல கைரேகைகள் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது. அவை காலப்போக்கில் மாறக்கூடியவை. நம்ம எண்ணங்களும் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கும் ஏற்ற மாதிரி உங்கள் கையில் இருக்கக்கூடிய ரேகைகள் தொடர்ந்து மாறிட்டே இருக்குங்க. நீங்கள் இன்னைக்கு கடுமையான உழைப்பையும் நேர்மையான சிந்தனைகளையும் வளர்த்து கொள்ளும் போது உங்களோட கைகளில் சில வருடங்களுக்கு முன்னாடி இல்லாத ஒரு புதிய அதிர்ஷ்டக்குறியோ இல்லை ஒரு பண திரிகோணமோ மெதுவாக உருவாக தொடங்கும். அதே மாதிரி ஒருத்தர் தவறான வழியில் போகும்போதோ இல்லை சோம்பேறித்தனமாக மாறும்போதோ அவங்க கையில் இருந்த நல்ல கோடுகளும் மேடுகளும் தன் பலத்தை இழந்து மங்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உங்கள் கையில் இப்போது சரியான ரேகை இல்லை அப்படின்னு யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம கர்மாவை மாற்றினா கைரேகையும் தானாகவே மாறுங்க. கைரேகை அப்படிங்கிறது நமக்கான ஒரு வழிகாட்டி மட்டும்தாங்க, ஒரு வரைபடம் மாதிரி. நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது, என்ன வாய்ப்பு இருக்குன்னு அது காட்டும். ஆனால் வழியை பார்த்துட்டு சும்மா இருந்தோம் அப்படின்னா ஊர் போய் சேர முடியாதுங்க. வாழ்க்கையில் உண்மையாலுமே ஜெயிக்கணும் அப்படின்னா கடின உழைப்பும் நேர்மையான முயற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உழைப்புங்கிற சாவியை வச்சு தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற பூட்டை திறக்க முடியும். கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு ஆத்மார்த்தமாக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அதிர்ஷ்ட ரேகைகள் எல்லாமே 100% வேலை செய்யுங்க. உழைப்பும் அதிர்ஷ்டமும் ஒன்றா சேரும்போது தான் ஒருத்தர் நிஜமான கோடீஸ்வரர் ஆக முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லைங்க. மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.